மீடியா என்டர்டெயின்மெண்ட் கான்க்ளேவ். இது முதல் முறையில் இரண்டாவது முறை சென்னையிலும் மூன்றாவது முறையாக நாங்கள் ஒன்று ஹைதராபாத்தில் நிகழ்த்தினோம். இது எதற்காக இந்த எம்இபிசி என்னும் கேள்விகள் எழும்பொழுது, இந்த தொழிலில் இருக்கும் சிக்கல்களை எடுத்துரைக்க ஒரு நல்ல அரங்கம், மேடை தேவைப்பட்டது. எங்கள் குறைகளை அரங்கேற்ற ஒரு மேடை தேவைப்பட்டது. அதை சிந்தித்து யோசித்து இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்கள் அங்கே ஃபிக்கியுடன் தொடர்பு கொண்டு, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்ற இந்த அமைப்பு திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய தீர்க்க தரிசனத்தில் நம்பிக்கை உள்ள நவீன இந்தியர்களில் நானும் ஒருவன். அதனால் மட்டுமல்ல நான் இங்கே இதனுடன் சம்பந்தப்பட்டிருப்பது. இந்த தொழிலுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் எனும் இந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்ததில் முழு பங்கு இந்த அமைப்புக்கு உள்ளது. அதுதான் இவர்கள் பார் எனக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு, முதல் ஈர்ப்பு அதுதான். அவர்களுடன் தொடர்பு கொண்டு மும்பையில் மட்டுமே நடந்து கொண்டிருந்த இந்த ஒரு நிகழ்ச்சி உலகெங்கிலும் உள்ள தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழில் அதிபர்களும் இதை வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, என் அருகில் உட்கார்ந்திருக்கும் திரு முராரி அவர்களும் நானும் ஆதங்கப்பட்டு கொண்டு இது சென்னையிலும் நடக்க வேண்டும் என்று ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு, 6 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த முடிவின் விளைவுதான் இந்த எம்இபிசி இங்கும் வந்திருப்பது. இதனால் நமக்கு என்ன என்ற ஒரு குழப்பம் ஆரம்பத்தில் இருந்தது உண்மைதான் என்றாலும், இந்த தொழில் கட்டுக்கோப்பாக நடப்பதற்கும் நம் குரல் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் கேட்பதற்கான ஒரு நல்ல மேடையாக, ஊடகமாக, போடியம் என்று சொல்வார்கள், இது அமையும் என்று நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, தொழில்நுட்ப ரீதியான பல முன்னேற்றங்களை பற்றிய விவாதங்கள், இவை எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும், இது பல்முனை விவாதமாகவும் உரையாடலாகவும் இது இருக்கும். சென்சார் போர்டு சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இதில் கலந்து கொண்டார்கள் போன முறையும். இந்த முறை உங்களுக்கு இருக்கும் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸை பற்றியும் அதை எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதற்கு ஒரு காம்படிஷன் கமிஷன் அவர்களும் இங்கே வருகிறார்கள். இதெல்லாம் இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். எப்படி எங்களுக்கு அரசிடம் உரையாடுவதற்கு ஃபிக்கி ஒரு போடியமாக அமைகிறதோ, அதே போல் எல்லோரிடமும் உரையாடுவதற்கு ஒரு நல்ல அரங்கமாக நீங்கள் திகழ்கிறீர்கள், உதவி கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த பிரஸ் மீட்டே தான் வச்சுங்களேன். இதில் வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. வெவ்வேறு தொழில்நுட்ப அறிஞர்கள் வந்து இங்கே கலந்து கொள்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து பல இயக்குநர்களும் தொழில்நுட்ப கருவிகளை பற்றிய உரையாடல்களும் இங்கே நடக்கும். இது போக என்ன மாதிரி ஆட்களுக்கு சந்தோஷமாக இருப்பதற்காக ஒரு சின்ன நாடகம் ஒன்றை திரு கேபி அவர்கள் எழுதி, நான் கிரேசி மோகன் அவர்கள், ரமேஷ் அரவிந்த் அவர்கள், இவர்களெல்லாம் ஒரு சின்ன மிகச்சிறிய ஒரு நாடகம் ஒன்றை அரங்கேற்ற இருக்கிறோம். அது குறிப்பாக அந்த நாடகத்தின் குறிக்கோள் என்னவென்றால், டிஜிட்டல் சினிமாவின் உன்னதத்தை உணர்த்தும் ஒரு நகைச்சுவை நாடகமாக அது இருக்கும். அதற்கான
அதான் இன்னைக்கு காலையில் கூட அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லார்ட்டையும் ரிஹர்சலை பற்றியெல்லாம் அறிவுரை கொடுத்துட்ருக்கேன், இதுக்கு எப்போ ரிஹர்சலுக்கு வர போகிறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால தான் காலையில் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். நாளை மும்பை சென்று விட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் முன்பாக இங்கே வந்து உங்களுடன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன். இம்முறை சேம்பர் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலிருந்து எல்லோரும், சேம்பரிலிருந்தும் கவுன்சிலிருந்தும் எல்லோரும் கலந்து கொள்வதாக ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல முயற்சியாக சேரும் என்று நான் நம்புகிறேன். ஃபிக்கிக்குன்னு தனியாக பார்வை கிடையாது, ஃபிக்கி விளக்கு, பார்வை நமது, அப்படித்தான் பார்க்கணும். ஏன்னா ஃபிக்கி வந்து he was asking what is the view of FICCI about the present health of the Tamil industry. I said FICCI doesn't have a view, it's a torch. And we have to have the view and take it towards that direction. அதுதான் நமது தமிழ் சினிமாவின் நிலை. நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துல ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் குறைபாடு என்பது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், ஐடி இண்டஸ்ட்ரியை கேளுங்கப்பா, அவங்களுக்கும் ஒரு பெரிய குறை இருக்கும், அவங்க ஒரு குறை சொல்லி அழுவாங்க. ஸோ இது அண்ட்யூலேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். அதில் இப்போ எந்த லெவலில் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. என் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் எனக்கு தெரியும், அடுத்தவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது அடுத்தவங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குறைகளை மட்டுமே, அது இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து இங்கே வந்து டிலாய்ட்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டு இது பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது எங்களுடைய, இவர் கேட்ட கேள்வி, எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய அதாவது ஜுரவேகம் எப்படி இருக்கிறதுங்கிறது சொல்லக்கூடிய தெர்மாமீட்டர்கள் அவங்க கையில் இருக்கு. ஆராய்ச்சியும் கேள்விகளும், ரிசர்ச் அண்ட் ஆல்சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது எங்கள் கைக்கு வந்து சேருவதற்கு ஃபிக்கி ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. பிரச்சனைய மையம்ங்கிறத விட முன்னேற்றத்துக்கு என்ன வழிங்கிறத பார்ப்போம். பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும், அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இதில் வெவ்வேறு விஷயம், முக்கியமாக சில விஷயங்களை முன்னெடுத்து வைப்போம். அதாவது இந்த வாரம் தலையங்க என்ன எழுதுறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி, அது அப்போ நிகழ்வுகளை பொறுத்தது. இப்போ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் முன்னாடி வைக்க விரும்பும் விஷயம் அது வல்ல பிரச்சனை. விரும்பும் விஷயம் என்னன்னா, அந்த காப்பிரைட்ஸ் காம்படிஷன் கமிஷன் ஒன்று இருக்கு. நமக்கு உரிய ரைட்ஸ் என்ன என்பதை கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பயிலரங்கம் மாதிரி கூட வச்சுக்கலாம். அது அவங்க சொல்லுவாங்க என்னென்ன நம்மளுடைய உரிமைகள் என்ன என்பதையே தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா. அதற்கான ஒரு ஆரம்ப வெள்ளோட்டமாக வெளிச்சமிட்டு காட்டும் ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பதிலையும் நீங்களே சொல்லிட்டீங்க, அதனால நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இருந்தாலும் உங்க பதிலுக்கு பொழிப்புரையாக கவிதை மாதிரி சொல்லிட்டீங்க 2 வரியில். அதாவது இந்த தொழில் ஒரு தியேட்டரில் 13 பிரிண்டோட எஸ்.எஸ். வாசன் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த போது, இந்த தொழிலை நடத்தி கொண்டிருந்த போது 13 பிரிண்ட் அவர் போட்டதுக்காக ரொம்ப கேலி பேசினவங்கலாம் இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது? 13 பிரிண்ட் எங்க, ஒரு பிரிண்ட் தேவதா, அது என்ன படம், ஹரிதாஸ் ஒரு பிரிண்ட் போட்டு அது அருந்த இடத்துலலாம் ஒட்டி அதை வெவ்வேறு ஊருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு மேலே தேவையில்லைன்னு நினச்சாங்க ஜனத்தொகையை பொறுத்தவரையிலும். 13 பிரிண்ட் போட்ட போது ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 100, 150 பிரிண்ட்டு, 200 பிரிண்ட், 500 பிரிண்ட்டுன்னு போடும்போது இப்போவும் கேள்வி பேசுகிறவங்க இருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி சொன்னபோது அவர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாருங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ நீங்கள் அடுத்தது சொல்கிறது வந்து சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னா பத்திரிகைகள் வந்து டெலிஃபோனுக்குள்ளே வருது இப்போ. அப்போ சினிமாவும் அங்கே போய் ஆகணும் இல்லையா? அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அதை பற்றியெல்லாம் ஃபிக்கியில் பேசுவோம். ஏன்னா நீங்கள் இப்போ திருட்டு வீடியோ போகிறது என்று வருத்தப்பட்டு கொண்டார்கள் இண்டஸ்ட்ரியில். எதனால் போகிறது? அந்த தேவை, அவர்கள் படம் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆவலை பூர்த்தி செய்யும் அளவு அரங்கங்கள் நம் கையில் இல்லை. அதனால் அவங்க எங்கே கிடைக்குதோ அவங்க பார்க்குறாங்க. ஆக மக்களுக்கு சினிமா பால் இருக்கும், இந்த தொழில் பால் இருக்கும் அன்பு எப்பவும் போல தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் கூடி இருக்கிறது. ஜனத்தொகை கூட கூட அந்த அன்பும் கூடி கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் நம்புகிறோம்.
ஸோ அதை வீட்டளவில் கையளவில் கொண்டு சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. என்னை போன்றவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஜனத்தொகை தான் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும். ஆனால் அந்த குரல் வெளியில் கேட்கவில்லை. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை ஒரு 15 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் ஏர்லியாக குரல் கொடுத்ததா இருக்கலாம். ஆனால் இப்போ அதற்கான எல்லா முன்பு தடயங்கள் தான் தெரிந்தன. இப்போ அதற்கான தயார் நிலையில் அரங்கங்களே இருப்பதாக நான் நம்புகிறேன். அதாவது மிக்ஸ்டு, ஐ மீன் வேரியஸ் மீடியாஸ் could come into play. ஆமாம் சார், நீங்கள் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பாதிக்கிறது பைரசி, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். பைரசி வந்து சட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி சொல்லுவீங்க? இல்லைங்க, அதுக்கு இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இது பண்ணணும். அரசாங்கம் செய்யலைங்கிறது வந்து அவங்க செய்வாங்க, செஞ்சு ஆகணும். அதற்காக தான் நம்ம அரசாங்கத்தை ஓட்டு போட்டு வச்சுருக்கோம், அவங்க செய்வாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியிலிருந்து என்ன செய்ய வேண்டும், எங்கே வலிக்குதுன்னு சொல்ல வேணாமா? அப்புறம் எல்லாரும் பீடியாட்ரிஷன் மாதிரி குழந்தை அழும்போது அதை வச்சுட்டு சொல்ல முடியாது. நம்ம வளர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி, நாம் நம்முடைய சிக்கல் என்ன என்பதை தெளிவாக நம்முடன் பேசிக்கொண்டு இதுதான் சிக்கல் என்று எந்த சிக்கலை முதலில் தீர்க்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டு அவர்களிடத்தில் போனோம் என்றால் கண்டிப்பாக அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கான ஒரு அரங்கமாக, மேடையாக, விவாத மேடையாக, முடிவுகள் காணப்படும் மேடையாக இது அமைகிறது என்று நான் நம்புகிறேன். அதனால தான் நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன். சார், மாநில மத்திய அரசாங்கத்திலிருந்து யாராவது கலந்துக்கிறாங்க? மாநிலத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து தொழில்துறை ரீதியில் யார் கலந்துக்கிறாங்க? அரசாங்கம் யார் கலந்துக்கிறாங்கன்னு அதை பற்றி இப்போ இந்த வாட்டி நாங்கள் பெருசாக ஒன்றும் சொல்லலை. அவங்க கலந்துக்கிட்டதாக நம்ம முடிவு செய்து கொள்ளலாம். என்னன்னா, இது எல்லாமே அங்கே டெல்லியில் அவங்க கிட்ட போய் பேச போகக்கூடிய விஷயங்கள் தான். இங்கே எடுக்கும் முடிவுகள் எல்லாம் இந்த மேடையோடு போய்விடாது, தொடர்ந்து அங்கே டெல்லியில் பேசப்பட்டு கொண்டிருக்கும். போன முறை வாட் எவர் டிஸ்கஷன்ஸ் we had, it is continued, the process, the endeavor is continued, and that is why they all இவங்கெல்லாம் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இட் will be continued through the year. நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் இங்கே மறுபடியும் இந்த மீட்டிங் வருவதற்கு முன்னால் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்பதை ஒரு முறை நாங்கள் பதம் பார்த்து கொள்ளாமல் இங்கே வருவதில்லை. அதனால் இங்கே சென்டருக்கு தெரியப்படுத்த வேண்டியதுக்காக விழாவுக்கு அழைத்து சொல்ல வேண்டியதில்லை. கண்டினியூஸ் தொடர்பு FICCIக்கு அவர்களுடன் இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லா மேடைகளிலும் திரையுலகம் வியாபிக்க வேண்டும் என்று நம்புபவன் வந்து இணையதளத்தை வந்து வேண்டாம்னு சொல்வேன். நான் சொல்லவே மாட்டேன். நானே இவர் பிஆர்னால என் வேலையும் கொஞ்சம் பார்த்துக்கிறாரு. அதனால தான் மையம் என்ற இணையதள பத்திரிகை நானே ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஸோ நானும் உங்கள் கட்சி தான், கவலைப்படாதீங்க. இந்த ஒரு இடைவெளி அந்த தொழில்நுட்பம் முன்னேற இருந்து கொண்டே இருக்கும். தியாகராஜபாதர் வந்து அந்த மைக்கு சரியா இல்லைங்க, நான் நல்லா தான் பாடினேன், நான் பாடின அளவு வரமாட்டேன்னு அவரும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்போ நாங்கள் எடுத்த அளவு வரலைங்கிறத ராஜபார்வை போதும் சொல்லிட்டு இருக்கேன், இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன் நான். அதுக்கு காரணம் என்னன்னா, வண்டி நல்லா இருக்கும், ரோடு நல்லா இருக்காது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இதுவும் ஒன்றா நடக்கணுங்கிறது வந்து நல்ல கற்பனை தான் கூட. அது எவ்வளவுதான் ஒரு டிக்டேட்டரே இருந்து செஞ்சா கூட அது முழுமை பெறுவதற்குள் இரண்டாவது உலக போர் வந்து அதை முடிச்சு கட்டிடும், தீர்த்து கட்டிடும். ஸோ இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். என்றாலும் அது நீங்க நினைக்கிற மாதிரி உடனே எல்லா தேட்டரும் மாத்திடுவாங்க. நான் முதல்ல இங்க டிடிஎஸ் போடலாங்கிறதுக்கு தனியா காலம் சென்ற திரு டி ராமானுஜன் அவர்கள் ஆபீஸ்ல எல்லா திரையரங்க உரிமையாளர்களையும் கூப்பிட்டு ஒரு டால்பி இது வரணும்னு சொன்ன போது எவ்வளவு கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் நான் அவங்க பயந்துட்டார் அவர், அந்த டால்பிக்காக நம்ம வியாபாரம் பண்ணவங்க தான் இவங்க கேட்குறாங்களேன்னு. அதுக்கப்புறம் அவங்க புரியறதுக்கு 6 மாதம் தான் ஆச்சு. அதோடைய வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு உடனே எல்லாரும் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் முதல் கேள்வி அப்படி தான் இருந்தது, நம்ம தேட்டரில் போட்டால் என்ன கொடுப்பாங்கன்னு தான் கேட்டாங்க. ஸோ அது மாதிரி புரிந்து கொண்டு வருவதற்கு கொஞ்சம் டைம் ஆகுது. எல்லாரும் ஓவர் நைட் டிஜிட்டலாக மாறிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் மாறியே ஆக வேண்டும் என்பது தான் உண்மை. கருத்து குறைக்கணுங்கிறத அதை ஒன்று, அதில் ரெண்டாவது கருத்தே கிடையாது. அதில் வந்து கட்சி அரசியல் அதெல்லாம் தாண்டி தொழில் நல்லா இருக்கணுங்கிற ஆர்வம் உள்ள என்னை போன்றவர்கள் வந்து குறைக்கணும்னு தான் நினைப்பாங்க. We are working on not necessarily going through only the governmental route. We are also working on another direction where we have even identified a place. But you see, it's
we are trying not to point fingers only at the government, because they have to help. It is an industry, it's a very important industry with a very high profile and probably good turnover also if everything is monetized the right way. The reason why film finance, as he was asking, becomes an important issue is that all sorts of finance methodologies and habits come into play, and legal, illegal, and black underground money starts flowing into the industry. The main reason is, you talk about how the underworld was involved in Bombay and all that. That's because of the main reason why the underworld even had a chance to enter an industry like this was they were all looking for finance, and the proper entities were not willing to do that. Whereas poultry farmers got a better chance than filmmakers. That was the reason why we had to raise this voice, and FICCI had been very helpful in that. It's as we say, it's not that it's a conclusive result, it's still going on. We still have to fine tune from our side in the industry. As he said, he quickly ran through a very important issue because it's pertaining to my industry. That is the repayment is a very important issue because the future loans come from proper repayments. Yeah. As a matter of fact, I was in the directorial board, advisory board of IDBI, and the first thing I decided not to do is take a loan from the bank because I will lose the credibility as an advisor to say yes and no to various things. But most producers repaid well, some didn't, but it reflects on the others. So it's a two-way traffic, and we'll have to be careful how we conduct the whole business of borrowing and returning it. For a long time, there was a lot of criticism that the film industry was not being financed by public sector undertakings and public sector banks and other private banks because of the uncertainty and the collateral which normally a bank required. Bank required some collateral by brick and mortar, property, but here it is completely intellectual property rights, because it was there. In India, it was not being done because there was all this problem about priority lending. So when we held the FICCI frames in Mumbai, we had invited Sushma Swaraj was then the finance minister, the industry and information and broadcasting minister, and we had invited her, and then we placed this before her, saying that there was a lot of criticism that the film industry was being financed in a very, not in a very proper manner, and therefore there was a lot of criticism. But if the film industry were to be given industry status, that would be the first sine qua non for providing financing from banks. So she assured and said, I will provide industry status and go back to my colleague, Yashwant Sinha, was the finance minister, who would immediately pass orders, requisite orders to say, A, that it will be provided industry status, and B, I'll get my public sector banks to finance it. That was the genesis. She kept her word. She immediately got the cabinet to move and give it industry status. But what is more important, Yashwant Sinha decreed that in future the public sector banks could finance, and the first step was taken by the Industrial Development Bank of India providing that finance. From there, that has now gone on, and quite a number of banks have been financing this. I think we'll have to throw some light on this issue as far as producers are concerned. We are trying to, for the past year, we've been trying to get everyone together because it will be very difficult to go door to door and explain it. So we are trying to get all the producers together and to explain to them the facilities and the difficulties that they will face if they try to monopolize or seize the rights which actually belongs to somebody else. You cannot. Certain things are happening now with simply because, not because they are all evil, because they really don't know the difference between what is their rights and what should be done.
It's an international consensus is slowly coming into place. It's not that it's all in place. Even in USA and all the writers are still agitating for their rights. And in one country it's called copyrights. In France it's called the right of the author. You see, but all these things are good for us because being slightly behind, we get the most modern decision to make. And hopefully that's what we are trying to do. We're getting the Competition Commission and the TRAI chairman, chairperson, and the censor board chief will interact with the industry in this podium. So many things are happening, and especially answering your question, Competition Commission is the central point, the pivotal point from which we can pursue that conversation. My request would be to not to politicize a business. That's the main thing. My voice has always been that. I've never been party to politicizing this thing. This is a business, and we should do it to the best of, and it cannot be done with rancor. It has to be done with a handshake, and they will do it. And I'm very sure there are capable people in the chamber and the council to come to the right decision. I'm sure that everybody needs a rough paper to write a draft, and then they make a good copy. I think I'm looking forward to that good copy which will come out of these discussions. Right. Thank you very much.